ஒரு வழியா பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல எப்படியோ பொழச்சிடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம சக்தி. இந்த விஷயத்த நம்ம ஜனனி ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தியுமே எதிர்பார்த்துக்கிட்டு கரெக்ட்டா அந்த விஷயத்த ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஜனனி கிட்ட சொல்லுறாரு. நம்ம எதிர்பார்த்தபடி அந்த விகே இப்போ பொழச்சுட்டாரு ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டு நம்ம ஜனனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல சக்தி, இப்போ விகே எப்படி இருக்கான்? அப்படின்னு கேட்டப்போ பரவால்ல. இப்போ நல்லாவே நார்மல் ஆயிட்டான். அது மட்டும் கிடையாது. அவனுக்கு நடந்த எல்லா விஷயமும் நல்லாவே தெரிஞ்சுது ஜனனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இதுதான் நமக்கு சரியான டைம். அவன கூட்டிட்டு ராவணன் பண்ண எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் ஜனனி. ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ராவணனோட ஆட்கள் கண்டிப்பா வரணும். ஏன்னா, அவங்க எங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரம் வேணும்னாலும் எந்த நேரம் வேணும்னாலும் எங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். இன்னும் கொஞ்சம் இவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மத்தத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது சக்தி. இப்ப ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பிளஸ் அதே மாதிரி நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்காரு. என்னடா இது! நம்ம சக்தி எங்க போனா அப்படின்னு தெரியல. தெரியாம லட்சுமணனுக்கு கால் பண்றாரு. "என்ன லட்சுமணன் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த சக்திய தேடி போனீங்களே என்னாச்சு? ஏதாவது தகவல் கிடைச்சுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல தம்பி எந்த தகவலும் இன்னும் கிடைக்கல. நம்ம தேடி போன நம்ம ஆளு கூட எதுவுமே தகவல் இல்ல." அப்படின்னு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விகேவ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த சக்தி போயிருக்கான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அவன் பார்த்துட்டானே அப்படின்னா, எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு கண்டிப்பா பெரிய பிரச்சனையாயிரும். அ எங்களைய எப்படியாவது நானும் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இத விட இது கூட அவங்களுக்கு இப்போ அவங்களால பண்ண முடியலையா? என்ன ஆள வச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படின்னு நம்ம ராவணன் கதர்றாரு. நீங்க கோவப்படாதீங்க தம்பி. எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னொரு தடவ நான் நல்லா விசாரிக்க சொல்றேன். அப்படின்ற மாதிரி அந்த லட்சுமணன் சொல்லிட்டு வச்சுர்றாரு. உடனே அந்த ரவுடிகளும் ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஆனா, அவங்க யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாட் ரீச்சபிள்ன்னு வருது. அந்த ஏரியாவுல டவர் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அதனால எதுவுமே எடுக்கல அப்படின்ற பாத்தீங்கன்னா, நைட் டைம் ஆயிருது. இ இ இ இதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு எதையும் விசாரிக்க வேண்டாம். காலையில கூட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு அந்த லட்சுமணன் அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்றத விட்டுறாரு. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, விகே உள் விகேவ ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. சரி ஓகே நல்லபடியா இவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். எப்படியாவது நம்ம அடுத்து வேற ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு இங்க இருந்து நம்ம கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே வெளிய வராரு. ரொம்ப குளிருல இருக்கிறதுனால ஒரு போர்வைய போத்திட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம விகே சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ராவணன் ரொம்ப டேஞ்சரான ஆளு தான். அவனை எவ்வளவு ஈஸியா நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்த்தா யாருடா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா நம்ம விகே பார்த்தீங்கன்னா கரெக்டா வெளியில சக்திக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. இத பார்த்து நம்ம சக்திக்கு கொஞ்சம் பயம் வருது. நீ எதுக்குப்பா எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல சக்தி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு தான் நான் எ இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி என்ன விஷயம்? நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விகே, சக்தி 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க சக்தி ராவணன் ரொம்ப பெரிய டேஞ்சர்ல ஆன ஒரு ஆளு. அது மட்டும் கிடையாது. அவன நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா, ஒண்ணு சேர்ந்தா எதிர்த்தா மட்டும் தான் அவன நம்மளால காலி பண்ண முடியும். நம்ம நினைக்கிறத விட அவன் பல மடங்கு பார்த்தீங்கன்னா, பெரிய தப்புகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அடுத்த சீரியல்ல பார்க்கலாம். தேங்க் யூ.